அல்லாஹ் இந்த துன்யா உலகத்தை தான் விரும்பாத எல்லோருக்கும் கொடுப்பான். ஆனால் ஈமானிய அறிவை அல்லாஹ் அவன் விரும்புகிறவர்களுக்கு மட்டும் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா எங்களை இந்த பள்ளிக்கு நேரத்தோடு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் என்பது ஒரு அடையாளம். எனவே இந்த குறித்த நேரத்தில் பேசப்படுகிற விடயங்களை காதாழ்த்தி கேட்டு மௌத்து வரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போம் என்ற எண்ணத்தை முதலில் நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். தக்வாவுடைய இறை உணர்வை எங்களது உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக ஒரு செய்தி சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஆன்மாக்களில் இருந்து நீங்கள் 6 விஷயங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டால், நீங்க 6 பொறுப்பெடுத்துக் கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க 6 விஷயம் இதுல நீங்க கரெக்டா இருந்தா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர பொறுப்பாக இருக்கிறேன். சொர்க்கத்தை பெறதுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு வேணும். அல்லாஹ்வுடைய அன்பை பெறதுக்கு தான் அமல் செய்யறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அதற்கப்பால் சொர்க்கமும் கிடைக்கும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்தா அவர் சொர்க்கவாதி தான், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வார் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன செய்தி? அது என்ன 6 விஷயங்கள்? ஆனா ரொம்ப கஷ்டம். நம்ம அடிக்கடி கேள்விப்படுறதுதான், காதுல கேள்விப்பட்டு லேசா நினைச்சிருப்போம். ஆனா வாழ்க்கையில நானும் நீங்களும் அதுல ரொம்ப ஆழத்துலதான் இருக்கிறோம், ரொம்ப கீழே போயிருக்கிறோம். நானும் நீங்க எல்லாரும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நல்லவர்கள் இருக்கலாம். இந்த 6 விஷயங்களும் கேட்டு 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 பழகி விட்டது. ஆனால் செயல்பாடுகளின் அடிப்படையில் அந்த 6 இருக்கிறதா என்பதை இங்கு நாம் பரிசீலிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சித்தமின் அன்ஃபுஸிக்கும் அத்மன் லகுமுல் ஜன்னah உஸ்துகு இதா ஹத்தஸ்தும் 1 வஅஃபு இதா ஆஹத்தும் 2 வஅத்து இதா துமின்தும் வஹ்ஃபது ஃபுரூஜக்கும் வகுத்து அப்சாரக்கும் வகுஃபு ஐதியக்கும். இந்த 6ஐயும் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மத், இப்னு ஹிப்பான், ஹாக்கிம், பைஹகி, முஸ்னத் அபூ யஅலா எல்லா கிரந்தங்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹு தர்கீப் வ தர்ஹீப் ஒரு கிரந்தம் இருக்குது, இமாம் முந்திரியுடைய கிரந்தம். அதுல வரக்கூடிய சஹீஹான செய்திகளை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி. அதுல இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்கிறார்கள். ஜாமிஉ ஸகீர் இமாம் சுயூத்திக்கு ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது, அதுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். சஹீஹுல் ஜாமியில 1018வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆதரவுபூர்வமான ஒரு நபிமொழி. முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்துகு இதா ஹத்தஸ்தும். இந்த ஹதீஸை இன்னைக்கு ஜும்மாவில் நாங்க பார்ப்போம் முழுமையா. சொர்க்கம் போறதுக்கு முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இதுல கரெக்ட் ஆயிருங்கன்னு சொன்னது என்ன? உஸ்துகு இதா ஹத்தஸ்தும். நீங்க பேசினால் உண்மை பேசுங்கள். மனச தொட்டு நெஞ்சில கை வச்சு, நான் நேற்று, இன்னைக்கு அரை நாள் தானே, நேற்று நான் 100 வார்த்தை பேசினா அதுல எவ்வளவு உண்மை பேசியிருக்கிறேன்? 100 வார்த்தை பேசினா அதுல எவ்வளவு உண்மை பேசியிருக்கிறேன்? உண்மை சொல்லும் உண்டு, செயலும் உண்டு. உண்மையில் சொல்லும் உண்டு, செயலும் உண்டு. இப்ப உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பை பத்தி சொல்லும் பொழுது மல்ல புகாரில வர ஹதீஸ் இது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு செய்றாங்க, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஅமஹு வ ஷராபஹு. யார் ஒரு மனிதன் பொய்யையும் பொய்யான செயலையும், அப்படின்னா என்ன? பொய் அதுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது சில நேரம் தவறாக கூட மொழிபெயர்க்கிற வாய்ப்பு இருக்குது பலர். கௌரு ஸூர் என்றா பொய், வல் அமல பிஹினா பொய்யான செயல்பாடு. அப்ப பொய்யான செயல்பாடு என்றால் என்ன? ஒரு மனிதன் உண்மைக்கு புறம்பாக செயல்படுவது. அத்தௌஹீத் அல் ஈமான் உண்மை, ஷிர்க் பொய். அஸ்ஸுன்னா உண்மை,
அல் பித்அ பொய், அஸ்ஸுன்னா உண்மை, அல் ஹுராஃபாத் மூட நம்பிக்கைகள் இது பொய். தொழுகை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் உண்மையான வார்த்தையில் சொல்லப்பட்டது உண்மை, தொழுகை விடுவது பொய். புரியுதா உங்களுக்கு? விளங்குதானே? அப்ப எதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதோ அது உண்மை, அதை செய்கிற பொழுது உண்மையான செயல்பாடு, அதை விடுகிற பொழுது அவன் பொய்யை வாழ்க்கையாக கொண்டிருக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக்கள் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? தொழும் பொழுது சோம்பரித்தனமா தொழுவாங்க, தொழுகையில் அசட்டை செய்வாங்க, உள்ள உண்டு வெளியே உண்டு. விளங்குச்சா? ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், இதா ஹத்தத கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின ஹான. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முனாஃபிக் அடையாளம் 3, பேசினா போய் ஃபர்ஸ்ட். அப்ப இங்க சொர்க்கம் போனா உண்மை பேசுங்க. போய் பேசுறது முனாஃபிக் அடையாளம். பேசினா போய் பேசுவான். இதா ஹத்தத கதப வ இதா வஅத அக்லஃப, வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வான். வ இதா துமின ஹான, நம்பப்பட்டால் துரோகம் செய்வான், மோசடி செய்வான். அப்ப எனவே ஒரு மனிதன் உண்மை பேச வேண்டும், உண்மையில் செயல்பட வேண்டும். இதிலேயே ஃபில்டர் பண்ணிடலாம். யாரெல்லாம் இணை வைக்கிறார்களோ, இணை வைப்பை ஆதரிக்கிறார்களோ, இணை வைப்புக்கு துணை போகிறார்களோ, விதத்துகளை சரி காண்கிறார்களோ, விதத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்களோ, அதனை போதிக்கிறார்களோ, அதனை சரி என பார்க்கிறார்களோ, அங்கீகரிக்கிறார்களோ, இவர்கள் எல்லோரும் பொய்யிலே இருக்கிறார்கள். உண்மை பேசவில்லை, சொல் செயல். நான் வந்தேன், நான் இப்பொழுது இந்த பள்ளியில் இருக்கிறேன் என்று சொல்லி போட்டு, நான் வேற ஒரு இடத்துல இந்த பள்ளியில இருக்கிறேன்னு சொல்றேன், நான் ஒரு வேற இடத்துல இருக்கிறேன், ஆனா நான் சொல்ல இந்த பள்ளியில இருக்கிறேன்னா போய் நிகழ்வுக்கு மாற்றமானது. நான் இவரோடு பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால், பேசிக் கொண்டிருந்தா தான் உண்மை. பேசாம சும்மா நான் வெளியில நின்று கொண்டு நான் இவரோட பேசிட்டு இருந்தேன்னா போய் சொல்லிலும் செயலிலும். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப் இல்லையா? நாங்க சொன்ன காலு பலா, நீதான் ரப்பு யா அல்லாஹ். ஏன் இல்லை? ஆனா சொல்லிட்டு வந்தோம், இங்க ரப்ப விட்டுட்டோம் என்றால் போய். மனிதன் படைக்கப்பட்டான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், அல்லாஹ் வணங்குறதுக்கு. வணக்கங்களின் அடிப்படை லியுஹிதூன், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்து. அது இல்லை என்றால் பொய். வாழ்க்கையிலே அர்த்தம் இல்லாமல் வாழுகிறோம், வாழ்க்கையை ஒரு பொய் என்று வாழ்கிறோம். எவரிடத்தில் தெளிவான கொள்கை, நம்பிக்கை, தௌஹீத் இல்லையோ, எவரிடத்தில் சரியான அகீதா இல்லையோ, எவரிடத்தில் சரியான வணக்கம் இல்லையோ, அவன் நோக்கமற்று வாழுகிறான். எந்த இபாதத்தை பேசினாலும், எந்த விடயத்தை பேசினாலும், என்ன விளக்கத்தை கொடுத்தாலும் அடிப்படை அவனுடைய நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவனுடைய செயல்பாடு சுன்னாவின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் மிக அழகிய அமலை யார் செய்கிறார் என்பதை பரிசீலிக்க அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றானே, அதிகமான அமல் அல்ல, அஹ்ஸன் அமல். அஹ்ஸன் அமல் இஹ்லாஸோட செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும், சுன்னாவின் அடிப்படையில் செய்யணும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது அஹ்ஸன் அமலான் அல்லாஹ் சொல்றானே என்ன, லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். இரண்டாவது அல சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வதும் பிழை, ஷிர்க். பிதா அடிப்படையில் செய்வதும் பிழை. மதாரிஜுஸ் ஸாலிகீன் இப்னு கையிம் பதிவு செய்திருக்கிறார் இந்த செய்தி. அவருடைய நூலுக்கு மதாரிஜுஸ் ஸாலிகீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்குதான் நாம் தெளிவு பெற வேண்டும். வாழ்க்கையில் பேச்சில் உண்மை, செயலில் உண்மை. உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நான் தெளிவான நம்பிக்கையோடு இருக்கிறேன், சுன்னாவின் அடிப்படையில் செயல்படுகிறேன், தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், முடியுமான அளவு ஷிர்க் பிதத் இல்லாமல் வாழுகிறேன். ஆனா நான் பேசினா பொய் பேசுகிறேன் என்றால் செயலில் உண்மை, சொல்லி பொய். இதுவும் முனாஃபிக் அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாக மனைவியிடம் பொய் சொன்னாலும் பொய் தான், கணவனிடம் மனைவி பொய் சொன்னாலும் பொய் தான், பிள்ளைகளிடம் பொய் சொன்னாலும் பொய் தான். அது பிள்ளைதானே, சின்ன பிள்ளைதானே, இல்ல, உங்களை எல்லாம் பார்க்கிறான். உண்மை இருக்க வேண்டும். வாழ்க்கையில் உண்மை, நடிப்பு இருக்கக்கூடாது. உண்மையா பேசணும், வெளிப்படையா பேசணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஷதீதா இல்ல, ஷதீதா கடுமையான,
அதல்ல, சதீதா நேர்த்தியான, கனகச்சிதமான, ஒழுங்கான, உண்மையான வார்த்தை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய உணர்வோடு வாழுங்கள். வகூலு சொல்லுங்கள், கௌலன் சதீதா நேர்த்தியான. அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை போதியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றுங்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் வாடுங்கள், வளருங்கள், பேசுங்கள். பேசுனா உண்மை பேசணும். இந்த உண்மை என்பது அஸ்ஸித்க், உண்மை என்பது வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் வரும். சாதாரண விஷயம் அல்ல. ஒருவன் தொடவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் பொய் சொல்கிறான், செயலில் பொய் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வரையறைகளை மீறுகிறான் என்றால் அவன் உள்ளத்தின் அளவில் பொய் சொல்கிறான். அலாவா இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். உள்ளத்துல உடம்புல ஒரு சதை கட்டி, உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கிறது. அது சீராகி விட்டால் உடம்பு முழுக்க சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் உடம்பு முழுக்க சீர்கட்டு விடும். உள்ளம் சீராகும். அது கசிது. உள்ளத்துக்கு உண்மையை பழக்குங்க, உண்மையை பேசுங்க. மேல உள்ளவங்களோட இருந்தால் உண்மையை பேசுங்க, கீழே உள்ளவங்களோட இருந்தால் உண்மையை பேசுங்க. நண்பர்களோட உண்மையை பேசுங்க, எதிரிகளோட நன்மை. எதிரிகளுக்கு நம்ம யாரையும் பார்க்க கூடாது. அப்படி நீங்க உள்ளத்துல அப்படி கோபம் இருந்தா கூட அவங்களோட விஷயத்தில் உண்மையோட இருங்க. உண்மை அது வெற்றிக்கு வழி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதலாவது போதனை சொர்க்கத்துக்கு செல்வதற்கு இது ஒரு அடிப்படை. இது ஆழமான, அகலமான, விரிவான விளக்கங்களை கொண்ட ஒரு பகுதி. இந்த ஆரம்ப விடயத்தை முதலாவதாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஅஃபு இதா ஆஹது. நீங்க உடன்படிக்கை செஞ்சா, வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு இதுல நாங்க எத்தனை பேர் சரியா இருக்கிறோம்? இல்ல சாதாரண விஷயமா சகோதரர்களே? நாங்க நினைச்சிருக்கிறோம் என்னண்டா, நம்ம இந்த விஷயம் எல்லாம் ஒரு பொருட்டா பார்க்காம தொழுகையில, நோம்புல, ஹஜ்ஜில இதுல எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோமே. இஸ்லாம் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை திட்டம். இது லைஃப் ஸ்டைல், வாழ் ஒழுங்கு. ஒரு மனிதன் இஸ்லாம் அப்படி இருக்கணும். அவன் தொழுகிறான், நோம்பு பிடிக்கிறான், மனைவி அடிச்சு சித்திரவதை பண்றான். நிறைய உலமாக்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, பீரங்கி பேச்சு, அங்க பயான் இங்க பயான், குடும்பம் அது இது, ஃபெமிலி பிரச்சனைகள், அவருடைய சகோதர சகோதரிகள் அங்கங்க போய் கேட்டு பார்த்தா அவருடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில டோட்டலி அவர் ஃபெயில். குறைய சொல்ல இல்லை, மன வருத்தத்தோட சொல்றேன். அது இவர்களே இப்படி இருந்தா சாதாரண பொதுமக்களுக்கு என்ன வாழ்க்கை தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபெமிலி லைஃபை பத்தி படிக்க இல்லை. எல்லாம் திரைப்படமும் காட்சிகளும் இந்த மாயையும் கவர்ச்சிகளும் இதுதான் உலக வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, அதை தாண்டி ஒரு யதார்த்தம் இருக்கிறது. அது சுன்னா சொல்லி தருகிறது, வஹி சொல்லி தருகிறது. ஒரு மனைவி நீங்க பொறுப்பெடுக்கிறீங்கன்னா அல்லாஹ்விடத்துல ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்றீங்க. சாதாரண விஷயம் அல்ல. உடல் பசிக்காம காம உணர்வுகளை தணித்துக் கொள்கின்ற விடயம் அல்ல திருமணம். அது ஒப்பந்தம். மீசாக்குன் கலீல் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே செய்யப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் குர்ஆனில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். கணவன் மனைவி செய்யற ஒப்பந்தத்துக்கும் இதே வார்த்தை அல்லாஹ் மீசாக்குன் கலீல் என்று பயன்படுத்துகிறான். என்ன அர்த்தம்? இன்னொரு இடத்துல பயன்படுத்து, 3 இடத்துல வருது. இந்த ரெண்டே ஒப்பிட்டு சொல்கிறேன். மீசாக்குன் கலீல் என்ற வார்த்தை 3 இடத்துல குர்ஆன்ல வருது. கடுமையான ஒப்பந்தம் செய்யறோம். ரசூல்மார்கள் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி நீங்க மக்களை எல்லாம் வழிகட்டிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு அல்லாஹ் எந்த ஒப்பந்தத்தை வாங்கினானோ அதே போன்றுதான் கணவன் மனைவி சேருகிற ஒப்பந்தமும், மனைவி கணவனை, கணவன் மனைவியை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிற ஒப்பந்தம் நிக்கா. அது அல்லாம 2 உடம்பு இணைகிற அல்லது எங்களது காம பசி, காம உணர்வுகளை தணித்து விட்டு ஒரு வருடத்தில் முடித்துக் கொள்வதல்ல திருமண வாழ்க்கை. சுவர்க்கம் வரை தொடர்கிற வாழ்க்கை. நீ எனக்கு, நான் உனக்கு, இந்த உலகத்தில் அல்ல சுவர்க்கத்திலும் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் என்று குடும்பத்தில் சோனமாக இருக்கும் வரை கையை பிடித்து ஈமானிய பாதையில் அழைத்து செல்கிற ஒப்பந்தம் அது தவறுபடப்படக்கூடாது. அப்படி ஒப்பந்தம் செஞ்சு ஏதாவது நிர்பந்தம் தலாக்கு, அது வேற விஷயம். அது விதிவிலக்கு. விதிவிலக்கு விதிகளாகுவதில்லை. விதிகளை நாங்க பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப தக்பீரை கட்டிட்டு தொழுகை விடையில என்ன காரணத்துக்காக வேண்டி கூட இல்லாது ஒருத்தர் நெருப்புக்குள்ள விழ போறான். இப்ப என்ன செய்வோம்? ஓடி போய் தான் காப்பாத்தணும். வீட்டுக்குள்ள போற நேரம் நாங்க என்ன சலான் சொல்லிட்டு போகணும். வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப வைத்து உரிமையாளரை தேடி சலான் சொல்லிட்டு இருக்கிறதா? ஓடி போய்த்து அணைக்கிறதுக்கு முயற்சிக்கணும். இதெல்லாம் குர்ஆன்ல சொன்னா வர அத்தகரபு ஸினா, ஸினாவை நெருங்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸினாவை நெருங்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? கண்ணால பார்க்காதீங்க,
பார்த்தா என்ன செய்யும்? மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்திடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஐனான் தஸ்னியான் ஸினாஹுமா அன்-நظர், கண்கள் விபச்சாரம் செய்து அதனுடைய விபச்சாரம் பார்வைன்னு சொன்னாங்க. அந்நிய பெண்ணை பார்க்கிறதுனாங்க கண் எப்படி விபச்சாரம் செய்யும்? அது காரணியாக அமையும். எனவே காரணிகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் தெளிவாக பன்றியுடைய மாமிசம் சாப்பிட முடியாது. இப்ப உயிர் போற கட்டம் வந்து என்ன செய்வோம்? அதை சாப்பிட்டு அது உயிரை காப்பாத்துங்க. அதை விட புனிதமான உயிர் இருந்தால் அல்லாவை வணங்குவான், இன்னும் அல்லாவை நெருங்குவான். இல்லாமல் துரிர்த்தும் அத்தனூரா துபீஹுல் மஹதுராத் என்ற ஒரு விதி இருக்கிறது. அத்தியாவசியம் என்பது ஹராமானதையும் உங்களுக்கு ஆகுமாக்கும் ஒரு விதியே இருக்கிறது. அப்ப எனவே வாஹு இதாகத்தும், நீங்க செஞ்ச உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள். நம்ம செய்ய உடன்படிக்கை பெரிய அளவுல அல்லாஹ்வோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த உலகத்துல உன்னை ரப்பா ஏத்தினா வாழ வந்திருக்கிறேன், உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி நாங்க கணவன் மனைவி உடன்படிக்கை, நாங்க ஒரு வியாபாரத்தில் உடன்படிக்கை, அல்லது நான் ஒரு ஆளுக்கு சொல்ல நான் இப்படி செய்வேன், செஞ்சு கொடுங்க. அவர் தொழுவாரு, நோம்பெல்லாம் பிடிப்பாரு, ஆனா வாயை திறந்தா போய் இவர்கிட்ட கயிறு இல்லை இவர்கிட்ட. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பேர் அதுல சர்வசாதாரணமா பிளவுறாங்க. உதாரணமாக, நான் இந்த இடத்துக்கு வருவேன், அல்லது இந்த விடயத்தை சொல்லி தருவேன், அல்லது நான் அந்த விடயத்தை நான் உங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு சொல்லி தருவேன். ஒரு மனிதன் ஒரு நிர்பந்த அடிப்படையில் தவறி போறது வேற விஷயம். வேண்டும் என்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அவர் முனாஃபிக் நிஃபாக்குடைய பண்பு அவரிடத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கொடுத்த வாக்கை நாங்க பாதுகாக்கணும். எந்த ஒரு கட்டத்திலையும் வாக்கு மீறிவிடக் கூடாது. வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் சொல்லிவிடாத சொல்றான். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் அவருடைய அமானிதம், அவருடைய உடன்படிக்கை, இதுல அவங்க சரியாக இருப்பார்கள், அதை கவனமாக அதை பேணுவார்கள், தொழுகையில் அவர்கள் பேணுதலாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அடிப்படை. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஹ்ரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அல்லாஹ் சொர்க்கவாதிகள் அடையாளத்தை சொல்லும்போது இதை சேர்த்து சொல்றான். இதெல்லாம் இதுக்குள்ள வருது. மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவங்க தொழுகையில கரெக்டா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உண்மையா வாழ்வாங்க, அதில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அவங்க தேவையில்லாத விஷயங்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க. கேலி, சும்மா நையாண்டி பண்ணது, நக்கல் பண்ணது, அடுத்தவங்க மானத்துல விளையாடுறது, அடுத்தவங்க உசுப்பு ஏத்துறது, அடுத்தவங்க பட்ட பேர் சொல்றது, இதுல இருந்து விலகி இருப்பாங்க. ஜகாத்தை கொடுப்பாங்க. அல்லாஹ் ஒன்று கொண்டு இணைச்சு சொல்றான். இபாதத்தையும் எங்கட நடவடிக்கையில் இணைச்சு சொல்றான். பாருங்க, அது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுவாங்க. வல்லதீன அனில் லஹ்வி முஹ்ரிதூன், கேலிக்கிலிருந்து விலகிடுவாங்க. வல்லதீன லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை கொடுப்பாங்க. வல்லதீன லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், மறைவுறுப்பு அவங்க பாதுகாத்துக் கொள்வாங்க. அல்லாஹ் எப்படி அந்த வாழ்க்கை இணைச்சு சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் செய்கிற உடன்படிக்கை, ஒப்பந்தம், இதை நிறைவேற்ற வேண்டும். யாருக்காவது ஒருத்தருக்கு இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நான் இந்த டேட்டுக்கு உங்களுக்கு பயானுக்கு வாய், அவர் வாரது நல்ல விஷயம் பேசுதான் பயானுக்கு, அதுக்கு பிறகு அவர் வரமாட்டார், அதை பத்தி அவர் கணக்கெடுக்கவும் மாட்டார். இது பிழை. நான் ஏன் அதை சுட்டி காட்டுறேன்டா, மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிற மக்கள் மார்க்க அறிவுல குறைய வைப்பாங்க. அவங்க பின்பற்றாம இருந்தா கேள்வி கணக்கு குறைய. மார்க்க தெரிஞ்சிட்டு முரணா நடக்கிறது கேள்வி கணக்கு கூடவா இல்லையா? எனக்கு இருக்கிற மீசான் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிற மீசான் அவருக்கு இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், எங்கேயுமே இதை மீசான் ஒருமையா பயன்படுத்தவில்லை. வனதஉல் மவாசீன் என்று சொல்றான். மீசான்கள், எனக்கு இருக்கிற மீசான் உங்களுக்கு அல்ல, தராசு வேற வேற வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் நெருக்கிற விதம் வேறு. ஆனா ஒரு இடத்துல மீசான் சொல்றான், அது வேற அர்த்தத்துல சூரா ரஹ்மான்ல. அல்லேதா ஃபஅம்மாமன், இப்ப குர்ஆன் நீங்க எடுத்து பாருங்க, தகுலத் மவாசீனு ஹஃபத் மவாசீனுஹு வனதஉல் மவாசீன். அல்லேதா அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கேள்வி கணக்க மார்க்க அறிவு கூட 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 பணிவும் பக்குவமும் முதிர்ச்சியும் வர வேண்டும், பேணுதல் வர வேண்டும். மார்க்க அறிவை மட்டும் கூட்டி வச்சுக்கிட்டு மார்க்கத்தை, எனக்கு புகாரிய விரட்டி நான் எல்லாம் வாசிச்சிருக்கிறேன், தர்ஜுமா குர்ஆன் எல்லாம் தெரியும், ஆனா வாயை திறந்தா பொய், வாக்குக்கு மாறு,
அடுத்தவனுடைய குறை அம்பலப்படுத்துவது, அடுத்தவனை இழிவுபடுத்துவது, அடுத்தவனை அசிங்கப்படுத்துவது, அடுத்தவனை கேவலப்படுத்துவது, அடுத்தவனுடைய குடும்ப வாழ்க்கையில விளையாடுவது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தோடு விளையாடுவது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடுறது. கடன் நாள் அடுத்த மாசம் 5ஆம் தேதி கடனை தரேன்னு சொல்லுவாரு. கால் பண்ண ஹாஜர் உம்ராவுல, ஹாஜர் உம்ராவுல. அல்லாஹ் தூக்கி முகத்துல எறிவான். நாளைக்கு அவரை சொர்க்கம் செல்ல மாட்டார். ஹராம் அவருக்கு சொர்க்கம். கடனோடு மரணித்தால், கடனோடு மரணித்தால், நசாயில் வரக்கூடிய செய்தி, சஹீஹான செய்தி, அவருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும். 1000 ஹஜ்ஜில 5000 ஹஜ்ஜி முடிச்சாலும் சரி, 1000 உம்ராயில 10,000 உம்ரா முடிச்சாலும் சரி, கடனை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த அடுத்த மாசம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் போய் 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 வாழ்க்கை நல்லா இருக்குமா? 30 வயசுல கடன் கொடுத்து ஏமாத்தினா 60 வயசு வரைக்கும் அவர் வாழ்வார். ஏமாத்தி ஏமாத்தி நிம்மதியா வாழ்வாரா? உலகத்திலேயே நிம்மதி இருக்காது. அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுவனுடைய உள்ளத்துக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? எப்படி நிம்மதி கிடைக்கும்? அடுத்தவன் பதுவா, அடுத்தவனுடைய வைத்தறிச்சல், அடுத்தவனுடைய பத்துவாக பெற்ற ஒரு மனிதன் எப்படி நிம்மதியாக வாழ்வார்? சாதாரண விஷயம் அல்ல சோர்களே, பொருளாதார விஷயம் எல்லாமே. இப்ப இந்த ஹதீஸ், இந்த வார்த்தை பாரமா விளங்குதா? இப்ப இந்த ஹதீஸ்ல விளக்கம் பாரமா விளங்குதா? சாதாரண வாக்குறுதியை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். இல்ல, எல்லாம் வாழ்க்கையில எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தனி தலைப்பு. சுருக்கமா சொல்லிட்டு போறேன். நீங்க நம்பப்பட்டால் அமானிதத்துக்கு நீங்க மோசடி செய்யாமல் இருக்கணும். நம்பி ஒரு பொறுப்பு தாராங்க, நம்பி ஒரு பொறுப்பு படைக்கிறாங்க. இஸ்லாம் அமானிதம். நான் இஸ்லாத் அல்லாஹ் எனக்கு அமானிதமா தந்திருக்கிறான். என் வாழ்க்கை அமானிதம். என் வாழ்க்கையை நான் நினைச்ச மாதிரி வாழையில அல்லாஹ் சொன்னபடி வாழ அமானிதம். இஸ்லாம அல்லாஹ் அமானிதமா தந்திருக்கிறான். இல்ம அல்லாஹ் அமானிதமா தந்திருக்கிறான். நினைச்சதெல்லாம் பேசலாது, நினைச்சதெல்லாம் பேசலாது. குர்ஆன் சொன்னான், வஹி பேசணும். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அறிவு, ஆற்றல், எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கை, எனக்கு தந்திருக்கிற குடும்பம், உறவு, பிள்ளைகள் அமானிதம். ஏன் இஷ்டத்துக்கு அவர்களுக்கு கொண்டு திணிக்க இயலாது. அந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிற பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். நாளைக்கு மறுமையில வாப்பா அந்த சைட்ல இருப்பார், பிள்ளை அந்த சைட்ல. அல்லாஹ்வோட நீதிமன்றம் இருக்கும். மறுமையில ஒரு நீதிமன்றம் இருக்கும், கேள்விப்படுகிறீங்களா? இங்கு உலகத்தில் இருக்கிற நீதிமன்றங்களை போன்று மறுமையின் நீதிமன்றம். அங்கு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். சில பொழுது குற்றவாளி கூண்டில் தந்தை ஏற்றப்பட்டிருப்பார், மகன் இங்கால வாதாடுவார். யாருக்காக, எந்த பிள்ளைக்காக 40-50 வருஷம் கஷ்டப்பட்டு இவர் செலவழிச்சாரோ அதே பிள்ளை உங்களுக்கு எதிரியாக நாளைக்கு வரலாம். நான் சொல்லிடு, குர்ஆன் சொல்லுது, ஃபைதா ஜாஅத்திஸ் ஸாஸ்ஸா யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஸீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. நாளை மறுமையில சகோதரன் சகோதரியை விட்டு, தாய் தந்தையை விட்டு, தந்தை தாயை விட்டு, கணவன் மனைவி விட்டு, மனைவி கணவன் விட்டு விரண்டோடுவார்கள். விரண்டோடுவாங்க, பக்கத்துல விட்டு நினைக்க மாட்டாங்க, பக்கத்துல விட்டு நினைக்க மாட்டாங்க. உலகத்தில் கட்டி அணைத்து முத்தமிட்ட உங்கள் பிள்ளை நாளைக்கு பக்கத்துல கூட வராது, விரண்டோடும். ஏன்? ஒரு நன்மையை வாப்பா கேட்டுவார். அங்க நப்சி என்ற இதைத்தான் நான் பார்ப்பேன். ஒரு பாவி உலகத்தையே எல்லா மக்களையும் நரகத்துல போட்டு என்ன பாதுகாத்துன்னு சொல்லுவான். சூரத்து மாரிஜ் எடுத்து பாருங்க, சூரத்து மாரிஜ் எடுத்து வாசி பாருங்க. ஒரு பாவி உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நரகத்துக்கு போட்டு என்ன மட்டும் சொல்லுங்க, அல்லாண்டு ஆசை வைப்பான். அந்த நாள் சொந்த பெத்த பிள்ளையை தூக்கி நரகத்துல போட்டால் பரவாயில்ல, என்ன நான் என்ன பாதுகாப்புன்னு நினைப்பாங்க. இங்கதான் நான் பாச நேசம் எல்லாம். ஆனா எல்லாரும் சொர்க்கவாதியா இருந்தா சொர்க்கமா குடும்பத்துல இருப்பீங்க. ஆனா இங்க நீங்க பிள்ளைகளை துஷ்பிரயோகம் படுத்தினால், ஈமான இல்ம அறிவை கொடுக்காம நீங்க எதை கொடுத்தாலும் நாளை மறுமையில் உங்க பிள்ளை வந்து, யா அல்லாஹ் இவன் என்னை படிக்க வைத்தான், அக்கவுண்ட்ஸ் படிக்க வைத்தான், வேற எல்லா துறையில, ஆர்ட்ஸ்ல எந்த ஃபீல்டு, எந்த ஃபேக்கல்டி நான் படிச்சேன், பெரிய பட்டம் எடுத்தேன், யூகே, பிரான்ஸ், கனடா, சுவிஸ், இப்படி எல்லாம் போனேன், மாசத்துக்கு 10 கோடி 12 கோடி லட்சம் இப்படி சம்பாதிச்சேன், யா அல்லாஹ் தொழுகையை படிச்சு தரையிலையா அல்லாஹ், இந்த பாவியை நரகத்துல போடியா அல்லாண்டு உங்களோட பிள்ளை உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தால், அந்த பிள்ளை படிக்க வச்சேன், நல்ல சம்பளம் எடுத்துதானே யாருலான்னு சொன்னா,
ஒன்ன நான் படைச்சது என்ன வணங்கும்படி, வணக்கத்தில் நீ என்னத்தை படிச்சு கொடுத்தாய்? ஒது செய்ய தெரியாது, தொழ தெரியாது, நோன்பு பிடிக்க தெரியாது, குளிப்பு கடமையால் சுத்தமாக தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, ருக்கு செய்ய தெரியாது, சுஜூத் செய்ய தெரியாது. ஆனால் 6 வயதில் 5 வயதில் ஆரம்பிச்சு 40 வயசு வரை ஏதோ ஒரு சப்ஜெக்டையும் ஏதோ ஒன்று நீங்க வருடக்கு 40 வருஷமா ஏதோ அந்த நாடு இந்த நாடு, இந்த பொலிட்டிக்கல் அந்த பொலிட்டிக்கல், எக்ரிகல்ச்சர் எல்லாம், ஜியோகிராபி, அந்த நாடு எப்படி இந்த நாடு எப்படி, எப்ப மழை வரும், எப்ப வெங்காயத்துக்கு என்ன மருந்து, எல்லாம் படிச்சிருப்பீங்க. எக்ரிகல்ச்சர்ல பிசி முடிச்சிருப்பாரு, தவறுன்னு நான் சொல்ல வரையில. அஸ்திவாரம் சரியில்லாம 10 மாடி கட்டினா இடிஞ்சு விடுது. அஸ்திவாரம் அகீதா இஸ்லாம், அதை போடுங்க, அதுக்கு ஒரு 10 மாடி கட்டுங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அதுதான் சொல்லுவாரு. தொழ தெரியாது யா அல்லாஹ், பாப்பா மரணித்திருப்பார், ஒரு சூரா ஃபாத்தியாவை ஓத கூட அவர் பழக்கி இருக்க மாட்டார். அப்ப அந்த பிள்ளை எப்படி தொழும்? அப்ப அந்த பிள்ளை என்ற அமானிதத்துக்கு துஷ்பிரயோகம் செய்தால் இந்த அமானிதத்தை பத்தி நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கு கேட்கப்படுமா இல்லையா? நாங்க நினைச்சிடும் என்ன, உலகத்துல சம்பாதிச்சா அது நல்லா சம்பாதிக்க வேணும் ஹலாலான முறையில், அதுல தப்பு கிடையாது. எவ்வளவும் காசு இருந்து அது பிரச்சனையே அல்ல. அதாவது ஒரு மனிதன் ஈமானோடு அவன் செல்வந்தனா இருக்கிறது ஒரு அருள் தான், அது அருள் தான், அது நல்ல செலவழிப்பான், ஈமானோட அவன் இருப்பான், அது நல்ல விஷயம். ஆனா ஈமான் இல்லாம சம்பாதிச்சு என்ன பிரயோசனம்? அதுவே நரகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப எனவே அமானிதம், பிள்ளைகள் அவர்களுக்கு தொலை படிச்சு கொடுங்க, ஓத படிச்சு கொடுங்க, அல்லாஹ் வணங்க படிச்சு கொடுங்க, இது ஒரு அமானிதம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மூணாவது வஅத்து இத துமின்தும், அடுத்து சொன்னாங்க வஹ்ஃபது ஃபுரூஜகும், உங்களோட மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த விஷயத்துல நிறைய பேர் சறுக்கி போய் விடுகிறார்கள். நிறைய பேர் எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் பெண்ணால் நிறைய பேர் ஃபெயிலியர். அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்து வரை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லாஹ் இந்த பெண்களுடைய ஃபித்னாவே என்ன பாதுகாத்துறியா அல்லாஹ். நீங்க எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வயசான காலத்துல அல்பானி ரஹ்மத்துல்லாஹி தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய ஹதீஸ் துறை, இந்த நூற்றாண்டின் ஹதீஸ் துறையின் முஜத்தித் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி, நான் வயசாகி கிழவனா இருக்கிற பொழுது சில, அதாவது இந்த மாதிரி ஃபித்னா, அவர்களுடைய ஃபித்னாவை நினைச்சு நான் அஞ்சுகிறேன் என்றால் அப்ப இளைஞர்கள் எப்படி இதில் கவனமா இருக்கணும்? தக்குவாவோட வாழ்ந்த அறிஞர்கள் அல்லாமா பின் பாஸ், அல்லாமா இப்னு உஸைமீன், இன்று வாழ்ந்து இருக்கிற அல்லாமா சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ், தக்குவாவோட இஹ்லாஸோட பேணுதலோட வாழணும். பேச்ச வச்சோ எங்கட பீரங்கி பேச்ச வச்சோ எங்கட அறிவை வச்சோ ஒன்றும் செய்யல. அது பேணுதல். ஹலால் ஹராம் பேண வேண்டும், அஜ்னபி மஹரமி பேண வேண்டும், பார்வையில கரெக்டா இருக்கணும், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கம் செல்வர்களுடைய பண்பாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிஸூன், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, விபச்சாரம் கடினமானது. விபச்சாரம் மிகப்பெரிய உள்ளத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, வாழ்க்கை நாசமாக்கக்கூடியது. இது 4வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் மிக பக்குவமாக மிக பேணுதலாக இந்த 4 விடயங்களை எடுத்துக்கொள்ளும். அடுத்த இதில் நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் செல்வதற்கு நீங்க இந்த 6 விஷயங்களை பொறுப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இந்த 4 விஷயங்கள் நாங்க முதலாவது பார்த்தோம். அடுத்த 2 விஷயங்கள், வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், உங்களோட மர்மஸ்தானத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. வகுத்து அப்சாரக்கும், எவ்வளவு கடுமையான ஒரு விஷயத்தை சொல்றாங்க, உங்கள் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுல பல விஷயங்கள் இருக்கு. எனக்கு ஒண்ணு தேவையில்லைண்டா எட்டி எட்டி பார்த்து அடுத்தவண்ட குறைய தேடி, இந்த பார்வையும் தடைதான், அந்நிய பெண்ணை பார்க்கறது தடைதான். நான் நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன், எல்லாம் ஏதாவது பேசட்டுமே தூக்கி போடுறேன் சோசியல் மீடியாவில். தவா செய்யறவங்க என் லேப்டாப் முழுக்க சேர்த்து வச்சுக்கிறேன், அவரை பத்தி சேர்த்து வச்சுக்கிறேன், எப்பயாவது என்ன பத்தி பேசணுமே நான் தூக்கி போடுறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தௌஹீத் என்று சொல்றது ஒரு புனிதமான ஒரு கொள்கை சொல்ற விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது வழிகேட்டுக்குரிய ஒரு பேராகும் என்று சொல்லப்படுது. அதனால் நல்லவர்கள் அந்த வழிகேட்டர்களாக பார்க்கப்படுகிற ஒரு நிலையும் இருக்கிறது.
ஒரு அன்புண்டா என்னன்னு தெரியாது, ஒரு சிரிப்புண்டா என்னன்னு தெரியாது, ஒரு மரியாதைண்டா என்னன்னு தெரியாது, ஒரு சலாம்டா என்னன்னு தெரியாது, ஒரு உள்ள பிணைப்புண்டா என்னன்னு தெரியாது, கருணைண்டா என்னன்னு தெரியாது. ஒரு முகத்தை இப்படியே வச்சுட்டு இருக்கணும், காரசாரமா பேசணும். இதான் டிஜே 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 என்று சொல்லி எழுத்த போட்டு வச்சிருக்கிறார்கள். நான் அந்த எழுத்த குறை சொல்லுகிறேன். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து வெளியில இருந்து பாக்குறவங்க எல்லாம் சேர்ந்துதான் விளங்குது. அதனால நான் சொல்றேன், துல்லியமா பிரிச்சு விளங்கி கொடுங்க. அன்புக்குரிய அவர்களே, இது குறை தேர்ற மார்க்கம் அல்ல. ஒவ்வொருத்தரும் சஹாபாக்கள் சலபுசாலிகள் பயந்து பயந்து போய் நட்டுங்குனாங்க. தனிமையில் இருக்கும்போது நட்டுங்குனாங்க. யா அல்லாஹ், மக்கள் பார்க்கிற மனிதன் அல்ல நான், நீ அறிந்தவ நான் என்று சொல்லி சில சலபுசாலிகள் தஹஜ்ஜத்துல எழுப்பி அழுது அழுது மன்றாடி வடிப்பாங்க, கண்ணீர் துளியை வடிப்பாங்க. ஒரு மனிதர், ஒரு சலபுசாலிங்க, ஒரு சாலிஹான மனிதன் தஹபி சீர் ஆலாமி நுபர் அவர் எழுதுறாங்க, தஹஜ்ஜத்துல எழுப்பி கண்ணீர் வடிச்சு சொல்லுவாரு, யா அல்லாஹ், மக்கள் எல்லாம் விளங்கி வச்சிருக்கிற நான் அல்ல, நீ விளங்கி வச்சிருக்கிற நான் தான் உன்னோட கையெழுந்திருக்கிறேன் யா அல்லாஹ். ஏன்னா என்னை பத்தி அல்லாஹ்க்கு தானே தெரியும். உலகம் என்ன சொல்லும்? சூப்பரா நல்லா பேசுறாரு, நல்ல பயான், நல்ல ஹதீஸ், நல்ல விளக்கம். இது மக்கள் பார்க்கிறது. என்ற ரப்புக்கும் எனக்கும் இடையில நான் எப்படி பாவி, எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு அற்பமானவன், எவ்வளவு இழிவானவன் என்பது தெரியும். நான் என்ன சொல்றேன் அது மட்டும் ஒவ்வொருத்தரும். அல்லாஹ்வுடைய திரை, அவன் சித்தீர் அல்லது சத்தீர். இப்படி இந்த அல்லாஹ்வுடைய பேர் சத்தார் ஒன்று கிடையாது. ஒன்று சத்தீர் அல்லது சித்தீர். இந்த ரெண்டு வார்த்தையிலையும் கருத்து வேற்றுமை. அப்ப அல்லாஹ் மறைக்கக்கூடியவர் என்பதால் நாங்க அப்படியே தெரியும். இப்ப கவலை வந்தா கண்ணீர் வருது, கவலை வந்தா கண்ணீர் வருது, சந்தோஷமா சிரிக்கிறோம். எங்களோட ஃபீலிங், உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு மாதிரி இப்ப எங்களுக்கு வெளியில காட்டுறது, சிரிச்சிருக்கும் போது மசாலா சிரிச்சிருக்கிற, சந்தோஷமா இருக்காரு, அழும் பொழுது என்ன உங்களுக்கு ஏதாவது கவலை அப்படின்னு கேட்போம். இதே மாதிரி எங்களோட பாவங்களும் வெளியால் தெரிந்தால், ராவ் செஞ்ச பாவப்படி நெத்தில ஸ்கிரீன் ஓடுது, இந்த பஸ்ல முன்னுக்கு ஓடுற மாதிரி ஸ்கிரீன்ல இவர் நேத்து இப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னா யாராவது விட்டு விட்டு வெளியே வருவோமா? நான் இப்படி பயன் பண்ணுவேனா? அல்லாஹ் சத்தீராக இருக்கிறான். அல்லாஹ் சத்தீர், மறைக்கக்கூடியவன். அதனாலதான் நாங்க வெளியே உலாவி தெரிகிறோம். அல்லாஹ் பாவங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தால் கவலையை கண்ணால் வெளிப்படுத்துவதை போன்று, எங்களது இன்பத்தை வாயால் புன்முறுவலாக வெளிப்படுத்துவதை போன்று எங்கள் பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினால் இந்த சபையில் நாம் இருப்போமா? இல்லையே. எனவே எங்கட குறைய பார்க்கணும், எங்கட குறைய பார்க்கணும். அடுத்தவர்களுடைய குறைகளை விட்டும் பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், பக்குவமாய் கொள்ளணும். அதே மாதிரி அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் நீங்க உங்களோட கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அது விபச்சாரத்தின் வாயில். எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாரு, ஆனா பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக். கேள்விப்படுறோமா இல்லையா? கேள்விப்படுறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நான் நீங்க எல்லாரும் இதுல கவனம் ஆகிக்கணும் சோர்களே. எந்த இடத்துல சைத்தான் வழிகெடுப்பான்னு தெரியாது. பயந்து பயந்து வாழணும். சிலது நல்ல விஷயமாக இருந்தா கூட நாங்க பயந்து பயந்து வாழணும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் பார்வைகளை கீழ்த்தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆறாவது சொன்னாங்க, வகுஃபு ஐதியக்கும், உங்கள் கரங்களை அநியாயத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்கு சும்மா ஏசுறது பாருங்க, சும்மா ஏசுவாங்க. ஒருவர் நல்ல தொழுகை பத்தி ஒரு பயனை சொல்லுவார், ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாரு, பைத்தியார் லூசன். அது பழைய பைத்து. அது அது உண்மையிலே பக்குவமாக இருக்கிறவங்களுக்கு அது அது எந்த ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் அந்த மனநிலை கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாம இருந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ரேப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல ஏசிட்டாங்க, அதுக்கு அப்படி ஏச்செல்லாம். ஆனால் நாங்க அதுல கரெக்டா இருக்கணும். நாங்க துவா செய்யறோம், கேட்கிறோம், எல்லா இடத்துல துவா கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா எங்களுக்கு எதிராக துவா கேட்கிறவங்களுக்கு நாங்க மாறி இருக்கக்கூடாது. நாங்க துவா கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். சில பொழுது நாங்க கேட்காட்டி கூட அல்லாஹ்வுத்தாலா எங்களை கிடைக்க வேண்டிய தர வேண்டிய அல்லாஹ் தருவான். அது அல்லாஹ்வோட சம்மந்தப்பட்டது. ஒரு வேலை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்காட்டி அல்லாஹ்வுத்தாலா நம்ம கேட்கும்படியே சொல்றான். கேட்காம இருக்கிறது பெருமை. ஆனாலும் அதை விட பயங்கரமானது என்ன தெரியுமா? அடுத்தவனுடைய பதுவாவில் எங்கட பேர் வாரது. யாழ்லா அநியாயமா என்ன குடும்பத்தை நாசமாக்கின, அழிச்சு போடியா அல்லாஹ் அப்படி நம்ம கேட்க கூடாது. யாராவது கேட்டு விட்டால் அநியாயக்காரனுடைய துவாவை அல்லாஹ் எந்த திரையும் இல்லாம ஏற்றுக்கொள்வான். அவன் காஃபிரா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி. நீங்க யாருக்காவது அநியாயம் செய்து காசுல, பொருளாதாரத்துல, வார்த்தையால, செயலால, சொல்லால நீங்க ஒருவரை காயப்படுத்தி அவர் அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்டால், அவர் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹுக்கும் அந்த துவாவுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே ஆகுவார்.
யாழ்லா நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் எப்படிப்பட்டால், நான் அப்படிப்பட்டாளா? நீ அநியாயம் செஞ்சா, அநியாயம் செய்வதை அல்லாஹ் அவனுக்கே ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ்க்கு ஹலால் ஹராம் ஒன்றும் இல்லை, வரையறையும் இல்லை. ஆனா அல்லாஹ் அவனுக்குன்னு ஒரு வரையறை அவன் விரும்பி போட்டுக் கொள்கிறான். அல்லாஹ்க்கு வரையறை நாங்க போடல. அல்லாஹ் அவன் நான் என்ன ஹதீஸில் நேரடியாக அல்லாஹ் சொல்றான், இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. நான் என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன் மக்களுக்கு அநியாயம் செய்யறது. ஹர்ரம்து முஸ்லிம் வர ஹதீஸ், தெளிவான ஹதீஸ். அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கும் ஒரு விஷயம் அநியாயம். அப்ப நாங்க செய்யலாமா? அல்லாஹ்க்கே தடாது, அல்லாவே செய்ய மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி கொண்டான். அப்ப நாங்க எப்படி அநியாயம் செய்யறது? எல்லா நன்மையும் தூக்கி கொடுத்துருவோம் சோதரிலே மறுமையில. இந்த உலகத்தில் நன்மை செய்வது பெரிய விஷயம் அல்ல, அந்த நன்மையை மௌத்து வரை பாதுகாப்பது பெரிய விஷயம். இங்கால செய்யறாரு, இங்கால கொடுக்குறாரு, இங்கால செய்யறாங்க. ஒரு மனுஷன் அடிக்கிறாரு, நன்மையை கொடுக்குறாரு, ஏசுறாரு, நன்மையை கொடுக்குறாரு. நாளைக்கு மறுமையில மலை போன்று நன்மையை கொண்டு வந்து, மலை போன்று கொண்டு வந்த நன்மை எல்லாம் கொடுத்து விட்டு மலை போன்று பாவத்தை சுமந்து கொண்டு செய்வானே, இவன் தான்